இனி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் என்ற பெயரை பயன்படுத்தாமல் திருமதி ஆம்ஸ்ட்ராங் என்று பயன்படுத்துமாறு பொற்கொடி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சாலமன், இது பற்றி பொற்கொடி தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நிலையில இந்த தமிழக கட்சியினோட மாநில தலைவராக யார் பொறுப்பேற்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்த மாநில தலைவராக வழக்கறிஞர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞரான ஆனந்தர் பகுஜன் சமாஜ் கட்சியினோட தமிழக தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இது மட்டுமின்றி அவரது மனைவியான, அதாவது மறைந்த ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவியான பொற்கொடி என்பவருக்கு தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளராக அவருக்கு பதவியானது வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது ஒரு விளக்கத்தை ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி விளக்கியுள்ளார். அதாவது ஆம்ஸ்ட்ராங் மறைவிற்கு பிறகும் அவரது பெயர் எப்போதும் மக்கள் மனதிலே இருக்க வேண்டும் என்பதற்காக தனது பெயரை சற்று மாற்றியுள்ளார். அதாவது திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் என்ற பெயரை தற்போது யாரும் பயன்படுத்தாமல் ஆம்ஸ்ட்ராங், திருமதி ஆம்ஸ்ட்ராங் என்று மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என அவரது மனைவி தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பல்வேறு தரப்புல இந்த கொலையானது விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில தற்போது அனைவர் மனதிலுமே இவர் பல சேவைகளை செய்துள்ளார் என்ற குறிப்பிடத்தக்க பல சேவைகளை செய்திருப்பதாக இந்த மக்கள்ல எப்போதுமே அவரது மனதில் ஆம்ஸ்ட்ராங் என்ற பெயர் எப்போதுமே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அடிக்கடி இவரை பெயரை உச்சரிக்கும் வகையில தனது பெயரை அவரது மனைவி மாற்றி திருமதி ஆம்ஸ்ட்ராங் என்று அழைக்க வேண்டும் என ஒரு கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.